ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட ரூம் டூர் தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ் இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விஞ்ச் ரைடுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 2 ஹோட்டல் இருக்குது பக்கத்தில். இந்த ஹோட்டல் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எங்கள் ஹஸ்பண்ட் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால அகெயின் இந்த வருஷம் நாங்கள் போகும்போது பழனிக்கு அதே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுல்லாக வந்து சிசிடிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டி வைஸ் வந்து பக்காவாக இருக்கும் இந்த ஹோட்டல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லிஃப்ட்டும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது. படிக்கட் வழியாக நம்ம ஏறி வர்றதுனால வந்துக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக வந்து காரிடார்லேருந்து ஸ்டெப்ஸு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சிசிடிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டோர் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனரிஸ் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வந்து அழகாக இருக்குது. எங்கள் ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுமே வந்து புக்காக இருந்தது. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வந்து வெளியவே வரலைங்க. அவ்வளோ வந்து அமைதியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லோன்லியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹோட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து ஃபுல்லாக வந்து சீனரிஸ் வந்து வச்சுருக்காங்க. எப்படி வெளியே வந்து ஹோட்டல் ரூமுக்கு வெளியே இருந்ததோ வாலில், அதே மாதிரி ரூம்குள்ளேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சீனரிஸ் வந்து வச்சுருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டோட. ஸோ வித் ஷவரோடு இருந்தது. நல்ல பாத்ரூம் கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. காட் வந்து டபுள் காட் எடுத்தோம் நாங்கள். ஏன்னா ஃபேமிலியாக ஸ்டே பண்ணதுனால நாங்கள் 3 பேர் போனோம், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பையன். அதனால் வந்து டபுள் காட் இருக்கிறது நாங்கள் சூஸ் பண்ணோம். ரூமும் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து தாராளமாக 4 பேரே தங்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா 4 பேர் இல்லை 5 பேர் வந்து தங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவல்லேருந்து எலக்ட்ரிக் கெட்டில் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கபோர்டும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. லக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 சூட்கேஸ் வந்து தாராளமாக உள்ளே வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு 2 கிளாஸு, காஃபிக்கு ஒரு 2 கிளாஸு, வாட்டர் கிளாஸ் 2, ப்ளஸ் வந்து சுகரு, ரிஃபைனரி சுகர், ப்ளஸ் வந்து காஃபி பேக்கு, இல்லை டீ போடுவீங்கன்னா க்ரீன் டீ எல்லாமே அவங்க வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் பாட்டிலும் அவங்க பக்கத்தில் வச்சிடுறாங்க, ஒரு பிஸ்லரி பாட்டில். வேணும்னா நம்ம அந்த எலக்ட்ரிக் கெட்டரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷனும் இருந்தது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தான் இருந்தது. எலக்ட்ரிக் கெட்டெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக தான் இருந்தது. செக் பண்ணோம் நாங்கள். ஏசி வந்து 110 ஏசி இருக்குது. அதே மாதிரி லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டும் அவங்களே என்னன்றது நமக்கு சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் டவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒன்று வச்சிடுறாங்க. டோர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நான் புதுசாக பார்த்தது என்னென்னா, டோரில் வந்து என்னென்ன அவைலபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம ரூமில் செக்இன் ஆகும்போது நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டு வந்து அவங்க எழுதி ஒட்டிடுறாங்க. ஏன்னா நிறைய ஹோட்டலில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்றதுனால அது வந்து ஒரு செக்கிங் மாதிரி வச்சுருக்காங்க அவங்க. ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்குங்க. நல்லா வந்து மரம், செடி அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. எங்கள் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பழனி கோயிலில் இருக்க விஞ்ச் ரைடோட அது நேர் எதிரில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் வந்து பழனி கோயில் அந்த அடிவாரத்துக்கு போயிடலாம். ஒரு நாளைக்கு ரூமோட காஸ்ட் வந்து 3000 ரூபாய் ஆகுதுங்க. கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து கேபிள் கார் அப்படி இல்லைன்னு விஞ்ச் ரைட் போகலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை என்னால் நடக்க முடியும்னா நீங்கள் வந்து யானை வழி பாதை, அப்படி இல்லைன்னா படிக்கட் வழியாக போயிடலாம். நாங்கள் வந்து யானை வழி பாதை வழியாக தான் போகணும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும் போது விஞ்ச் ரைடுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். 2வது வந்து நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த வருஷத்துலேருந்து அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடிவாரத்துலேயே கீழே வந்து கிளாக் ரூம் இருக்கும், அங்கே வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். நீங்கள் வந்து ஃபோனு, வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கேமரா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழே கொடுத்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.